ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் அநேக காரியங்களை தேவனுடைய பாதத்தில் வைத்து நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இந்த காரியத்தை தேவன் எனக்கு நடத்தி தர மாட்டாரா? இந்த காரியத்தை தேவன் செய்ய மாட்டாரா? நான் யாரிடத்தில் போய் கேட்க முடியும்? நான் விரும்பி உங்களுடைய சமூகத்திலே காத்திருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. நான் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. நான் விரும்பின காரியத்தை நீர் எனக்கு செய்ய மாட்டீரா என்று சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடு தேவனுடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், மகளே மகனே, நீ விரும்பி காத்திருந்த காரியத்திலே அற்புதம் நடக்கும். எந்த காரியத்தில் நீ விரும்பி காத்திருந்தாயோ அந்த காரியத்திலே நான் அற்புதத்தை செய்யும்படியாக கடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். பிரியமான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே காத்திருந்து நீ சோர்ந்து போயிருக்கலாம். வேதனைப்பட்டு துக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நீ போராடி கொண்டிருந்திருக்கலாம். ஆண்டவரே, நீர்தான் எனக்கு செய்ய முடியும், வேறு எந்த மனுஷன் எனக்கு உதவி செய்ய முடியாது என்று சொல்லி நீ தேவனுடைய பாதத்திலே காத்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து தான் சொல்கிறாரு, நீ விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஒரு காரியம். ஜீவ விருட்சம் எங்கே இருக்கும்? ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த ஜீவ விருட்சத்தை போல உங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்றப் போகிறார். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதத்தை செயல்படுத்த போகிறார். எதையெல்லாம் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் விரும்பி கேட்டீங்களோ அதையெல்லாம் தேவன் கொடுக்க போகிறார். நீங்கள் காத்திருந்த காரியத்திலே ஆண்டவர் அற்புதத்தை செய்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். நாங்கள் குடும்பமாய் ஜெபித்திருக்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு வாசல் திறக்கப்படவில்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு நீங்கள் விரும்பினதை செய்து உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்த போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நாளிலும் உடைய பிரசன்னத்தின் ஆளுகையினால், உடைய அன்பின் ஆளுகையினால் உடைய பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் ஆண்டவரை எதை விரும்பி உடைய சமூகத்தில் கேட்டார்களோ அதை இன்றைக்கு அவர்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறார்களப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளிலே காத்திருந்த காரியத்திலே உடைய பிள்ளைகள் அற்புதத்தை காணப்போகிறாங்கப்பா. இந்த நாளில் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் வியாதியின் கூரையினால் பிடிக்கப்பட்டவர்களாக, இந்த நாளிலே கடன் பிரச்சனையினால் அகப்பட்டவர்களாக, இது எப்போது மாறும் என்று சொல்லி ஏங்கி தவிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, இந்த நாட்களில் ஜீவ விருட்சத்தை போல உடைய வாழ்க்கையில் நீர் கடந்து வந்து அற்புதத்தை செய்யப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஏசப்பா, நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்று சொன்ன வார்த்தையின்படி இவர்களை நீர் ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.